சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பணி பாதுகாப்பு கோரி நடத்தி வந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக பயிற்சி மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கடந்த வெள்ளிக்கிழமை பணியில் இருந்த பயிற்சி மருத்துவர்களுக்கும் சக்திவேல் என்ற நோயாளியின் உறவினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய கோரி பயிற்சி மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து பயிற்சி மருத்துவர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக கூறி 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் பாதுகாப்பு வழங்குவதாக மருத்துவமனை நிர்வாகம் உறுதியளித்ததால் தங்களது போராட்டத்தை பயிற்சி மருத்துவர்கள் தற்காலிகமாக வாபஸ் பெற்றுள்ளனர். இந்த வன்முறை சம்பவத்தின் சார்பாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்க சொல்லியிருந்தோம். இந்த கோரிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை செய்து தருவதாக உறுதி கூறியுள்ள பேரில் நாங்கள் இப்பொழுது இந்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறோம். மருத்துவர்கள் நிம்மதியாக வேலை செய்வதற்கு இவர் அனைவரும் எங்களுக்கு உறுதுணை புரிய வேண்டும், பொதுமக்களாகிய அனைவரும் உறுதுணை புரிய வேண்டும் என்பதை இந்த வேளையில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதனிடையே ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்களின் பாதுகாப்புக்காக பாதுகாப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை முதல்வர் விமலா தெரிவித்துள்ளார். மருத்துவமனைக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்படும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் உள்ள அவுட் போஸ்டில் உள்ள பணிபுரியும் போலீசாரின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துமாறும் சொல்லியுள்ளோம். அதன்படி அவர்களும் செய்துள்ளனர். மேலும் எல்லா காலேஜ் முதல்வர்களையும் ஒரு நாள் இங்கே சென்னைக்கு வருமாறு அறிவித்து இதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் செய்ய போகிறோம். செக்யூரிட்டி கமிட்டி என ஒரு கமிட்டியை மெடிக்கல் சூப்பர்டென்ட், RMO அண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷனில் உள்ள ஒருவர் இந்நால்வரும் சேர்ந்து கமிட்டியை உருவாக்கி 1 மாதத்திற்கு ஒரு முறை அவர்கள் கூடி ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை பற்றி டிஸ்கஸ் செய்வார்கள். மருத்துவமனைக்கு தக்க பாதுகாப்பு ஏற்கனவே போடப்பட்டுள்ளதை அதிகப்படுத்த கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அவர்கள் கோரிக்கை எங்களது மாநகர ஆணையர் அவர்கள் மூலமாக நிறைவேற்றப்படும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். அரசு மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் ஒரு 3 வருடத்திலிருந்து 10 வருடங்கள் வரைக்கும் அது தண்டனை உண்டு. அது யாராக இருந்தாலும் மருத்துவமனைக்குள் தகராறு செய்பவர்கள், பிரச்சனைகள் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த சட்டத்தின் கீழ் இனிமேல் நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும்.